ஹலோ அல்லி சுசனம் இசை சே கோகுல். வணக்கம், நான் கோகுல். லெக்ஸோன் ஐ1 ஃப்ரான்சிஸ் தி இமெயில் அட்ரஸன் லெசன் 21 தி இமெயில் அட்ரஸ். வெல்கம் பேக் டு ராய்ஸ் தமிழ் ஜெர்மன் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமெயில் அட்ரஸ் எப்படி நம்ம ஜெர்மனில் சொல்கிறோம்னு பார்ப்போம். ஸோ இதில் 3 இம்பார்ட்டண்ட்டு கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஐம், புங்க்ட், ஸ்வை, மியூனுஸ், டிரை, உண்டர்ஸ்ட்ரிஸ். ஸோ இதான் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் ஃபார் இமெயில் அட்ரஸ். ஸோ ஃபோர்த் என்னென்னா அட் த ரேட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஜெர்மனில் பார்ப்போம். ஸோ ஐம், புங்க்ட். புங்க்ட் அப்படின்னா பாயிண்ட். நம்ம டாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இமெயில் அட்ரஸில். ஸோ ஸ்வை செகண்ட், மீனூஸ் மைனஸ், டிரை, உண்டர்ஸ்ட்ரிஸ் அப்படின்னா அண்டர்ஸ்கோர். ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் எப்படி இமெயில் அட்ரஸ் சொல்கிறோம்னு நாம் ஜெர்மனில் பார்ப்போம். ஸோ இதில் ஒரு கான்வர்சேஷன் வரும். இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம இமெயில் அட்ரஸ் கேட்குறோம், அவங்க எப்படி அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த கான்வர்சேஷனில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பிரின்ஸ், இன்னொருத்தர் கோகுல். ஸோ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ பிரின்ஸ், ஹலோ கோகுல், wie geht es Ihnen? Ja, super. Und dir? Es geht. Wie ist deine E-Mail-Adresse, Gokul? Gokul unterstrich 9796@gmail.com. Wie bitte nochmal? GOKUL unterstrich 9796@gmail.com. Is this richtig du? Is this richtig du? Ja, das the. Und wie ist deine E-Mail-Adresse, Prinz? Meine E-Mail-Adress is Prinz minus @yahoo.co.in. Wie bitte nochmal? Prinz minus @yahoo.co.in. Kannst du das buchstabieren? PRINCA minus @yahoo.co.in. Is this richtig du? Is this richtig du? Ja, das dann. Danke, Gokul. Bitte schön, Prinz. ஸோ இப்போ நம்ம பார்த்த இமெயில் அட்ரஸ் 2 பேர் மீட் பண்ணாங்க, பிரின்ஸ் அண்ட் கோகுல். ஸோ பிரின்ஸ் கேட்குறாரு கோகுல்கிட்ட, wie geht es Ihnen? அவர் யா சூப்பர், how are youன்னு கேட்குறாரு. அதுக்கு கோகுல் ஆன்சர் சொல்கிறாரு, யா சூப்பர். ஸோ கோகுல் பிரின்ஸ்கிட்ட கேட்குறாரு, உந்தீர்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. எஸ்கேட். எஸ்கேட்னா ஓகே,
பிரின்ஸ் சொல்கிறாரு. ஸோ பிரின்ஸ் வந்து கோகுல்கிட்ட கேட்குறாரு, வி இஸ் த என்ன இமெயில் அட்ரஸ்ஸு, வி இஸ் த என்ன இமெயில் அட்ரஸ்ஸு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் என்னன்னு பிரின்ஸ்கிட்ட கோகுல்கிட்ட கேட்குறாரு. ஸோ கோகுல் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறாரு. கோகுல் அண்டர்ஸ்கோர் கோகுல் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்வைகுன் நொய்சேன் அட் gmail.com அப்படின்னு சொல்கிறது. அது மீனிங் கோகுல் அண்டர்ஸ்கோர் 92 at gmail.com. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால் அண்டர்ஸ்கோர், புண்ட்னா பாயிண்ட். ஸோ அதான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விபிடே நோக்மால்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாரு. விபிடே நோக்மால், நோக்மால், நோக், விபிடே நோக்மால் அப்படின்னா ஒன்ஸ் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்கன்னு கோகுல்கிட்ட கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து மெதுவாக வந்து ஜெர்மன் லெட்டர்ஸில் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ கோகுல் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்வைகுன் நொய்சேன் அட் gmail.com. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, GOKUL இண்டஸ்ட்ரீஸ் ஸ்வைகுன் நொய்சீஸ் அட் gmail.com. ஸோ இப்படி வந்து நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணுங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கிளியராக வந்து அவங்களுக்கு வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிரின்ஸ்கிட்ட வந்து கோகுல் வந்து கேட்குறாரு என்னன்னா, und wie ist deine இமெயில் அட்ரஸ்ஸு, und அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன, wie ist deine இமெயில் அட்ரஸ்ஸே அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் என்னென்னு பிரின்ஸ்கிட்ட கேட்குறாரு. பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரின்ஸ் மீனூஸ் ஆப்பும் ஆக்சிஸ் அட் yahoo.co.in அப்படின்னா பிரின்ஸ் -88 at yahoo.co.in அப்படின்னு மீன். ஸோ இது வந்து அவருக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, விபிடே நோக்மால் திரும்பி வந்து கேட்குறாரு, ரிப்பீட் கேட்குறாரு. ஸோ அதுக்கு திரும்பி அவர் சொல்கிறாரு, பிரின்ஸ் மீனூஸ் ஆப்பும் ஆக்சிஸ் அட் yahoo.co.in. ஸோ திரும்பி வந்து பிரின்ஸ் வந்து கோகுல் வந்து கேட்குறாரு பிரின்ஸ்கிட்ட, கான்ஸ்டுதஸ் பூஸ்டபிரியன், கான்ஸ்டுதஸ் பூஸ்டபிரியன் அப்படின்னா பூஸ்டபிரியன்னா வியரன், கான்ஸ்டுதஸ் பூஸ்டபியரன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒவ்வொரு வேர்டுக்கும். அதான் பூஸ்டபிரியன் ஆல்பாபெட்ஸ், ஜெர்மன் ஆல்பாபெட்ஸோட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு, பே எர் இ என் சே ஏ மைனஸ் மீனூஸ் மீனூஸ் ஆப்புன் ஆக்சிஸ் அட் yahoo.co.in. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் திஸ் டூ இது கரெக்டான அவர்கிட்ட கேட்குறாரு, பிரின்ஸ்கிட்ட கேட்குறாரு, கோகுலுக்கு பிரின்ஸ்கிட்ட கேட்குறாரு, இஸ் திஸ் டூ. ஸோ அதுக்கு வந்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யா தஸ்தம், யா தஸ்தம், யா ஆமாம் அதான், எஸ் தட் அதான் அதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, டாங்கே பிரின்ஸ் பீட்டர்ஸ்யூம் கோகுல். ஸோ தேங்க்யூ பிரின்ஸ், வெல்கம் கோகுல். ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க. அதை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ தப்போ ரைட்டோ நீங்கள் வந்து ஜெர்னலில் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட வேர்ட் என்னன்னு புரியும். அதை அப்படியே நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸும் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூபுங் சைட். ஹியூபுங் சைட் அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ் டைம். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் சொல்கிறதுல நான் ஒரு இடத்துல வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இமெயில் அட்ரஸ் அது எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அதை நான் கோகுல் பிரின்ஸ் வந்து கோகுல்கிட்ட வந்து கேட்பாரு உங்களோட இமெயில் அட்ரஸ் என்னென்னு. நான் ஒரு இடத்துல இந்த தப்பாக சொல்லியிருப்பேன். அது வந்து 92வா இல்லைன்னா நான் வேறு என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ 92 எப்படி சொல்லணும்னா ஸ்வைவுன் நொய்சிஸ், ஸ்வைவுன் நொய்சிஸ், ஸ்வைவுன் நொய்சிஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ப்ராக்டிஸ் டைம். அப்போ தான் உங்களோட நீங்கள் கேட்டுறது தப்பாக ரைட்டானு உங்களுக்கு வந்து தெரியும். சொன்னது தப்பாக ரைட்டானு தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.